வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஜிபேட் ஸ்டைஃபண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா கிடைக்கிற ஸ்டைஃபண்ட், இதை பற்றி ஒரு சின்ன ஐடியா அண்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். These days, students are not getting any stipend after the GPAT entrance examination. After the entrance examination, is that true? And also, we get stipend if we clear MMC exam and admission in MMC கேட்டிருக்காங்க ஒரு நண்பர். ஸோ இதுக்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக நாம் எக்ஸாமினேஷன் எழுதி குவாலிஃபை ஆகி எம்எம்சியில் சீட் கிடைக்குமோ நமக்கு கிடைக்கலையா, அது ஸ்டைஃபண்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஜிபேட் எக்ஸாமினேஷன் எழுதி குவாலிஃபை ஆகிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஏஐசிடி, அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அங்கே ஸ்டைஃபண்ட் வரும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி நமக்கு ஒரு தகவல் கிடச்சிது, ஏஐசிடி இப்போ ஸ்டைஃபண்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு பதிலாக யூஜிசி ஸ்டைஃபண்ட் நமக்கு கிடைக்கும் 12,400. அது ஏதாவது ஒரு பேட்ச் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டைஃபண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதற்குரிய ப்ரொசீஜர் என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் நமக்கு தெரிஞ்சதுனால் அதை பற்றி 100% கம்ப்ளீட்டாக நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ்லி குவாலிஃபை ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் அகாடமிக் இயரில் குவாலிஃபை ஆனவங்க, அந்த கவுன்சிலிங் முடித்தவங்க ஏஐசிடி மூலமாக வாங்கினாங்களா இல்லை யூஜிசி மூலமாக வாங்கினாங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் ஐடியா கிடைச்சதுனால நமக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு முழுமையான தகவலாக இருக்கும். எனிவே நமக்கு ஜிபேட்டுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். இப்போ ஏஐசிடி இல்லாட்டக்கூடிய மற்ற யூஜிசி மூலமாக கண்டிப்பாக ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். யூஜிசி வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்குரிய முழு விளக்கங்கள் கிடைக்கும். இருந்தாலும் இந்த ட்ரிப் ஜிபேட் கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த டைம் நமக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி முழுமையான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதில் சொல்ல வரக்கூடிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் எழுதி குவாலிஃபை ஆகும்போது நமக்கு டிஎம்இ செலெக்ஷன் கமிட்டி அவங்க மூலமாக நடத்துவாங்களே எக்ஸாமினேஷன், அது எம்எம்சி என்ட்ரன்ஸ் கிடையாது, தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் த காமன் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் தி காலேஜஸ் இன் தமிழ்நாடு, கம்மிங் அண்டர் தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. எம்எம்சிக்கு மட்டும் கிடையாது, எல்லா காலேஜஸ்லையுமே எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் உள்ள எல்லா காலேஜஸ்லையுமே ஜாயின் பண்ண முடியும். ஆனால் ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறது எம்எம்சியில் படித்தா மட்டும் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஓகே, ஜிபேட் ஸ்டைஃபண்ட் நம்ம யூஜிசி மூலமாக தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா ஏஐசிடியிலேருந்து இப்போதைக்கு ஸ்டைஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதை பற்றி ஃபுல் ஐடியா இல்லை, நம்ம அதை கேதர் பண்ணிட்டு அதை பற்றி ஃபுல் டீல் பேசலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.